ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம் என்னென்னு. ரயில்வே சதர்ன் ரயில்வேலேருந்து தான் வந்திருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இங்கே பார்க்கலாம் எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தா 2438 வேக்கன்சி இருக்குது. ரொம்ப அதிகமான வேக்கன்சி தான் இருக்குது. அங்கே எந்த மாதிரி டைப் ஆள் எடுக்கிறாங்கன்னா அப்பரண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எடுக்கிறாங்க. சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து வந்திருக்கு. டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் வேக்கன்சி தான் 2438 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பெரம்பூர், திருவனந்தபுரம், பாலக்காடு, சேலம், சென்னை, திருச்சி, அரக்கோணம், மதுரை இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே ஜாப் வேகன்சி இருக்குது. அங்கே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 22/7/2024. அன்னையிலேருந்து லாஸ்ட் டேட் என்றைக்குன்னா 12/8/2024. இது வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். 12ஆம் சாயந்தரம் 5 மணி வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை மோடு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட இந்தியன் ரயில்வேஸ் அவங்களோட சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த ஜாப்லாம் உங்களுக்கு என்னென்ன டைப்பில் ஒர்க் இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளம்பர் கேட்டிருக்காங்க. ப்ளம்பர் எத்தனை பேர்னால் கிட்டத்தட்ட 2300க்கு அதிகமான வேக்கன்சி வந்து ப்ளம்பருக்கு தான் கொடுத்துருக்காங்க. 1337 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ப்ளம்பருக்கு மட்டுமே. ஜென்ரல் ஒர்க் ஷாப்பில் எத்தனை பேர்னால் 379 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சிக்னல் டெலிகாம் ஒர்க் ஷாப் அதில் வந்து 722 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமான வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனே 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபிட்டர் அவங்க 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 10th 50% மார்க் எடுத்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. +2 பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வெல்டர் கேட்டிருக்காங்க. அதுலேயுமே 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 50% மார்க் எடுத்துருக்கணும். மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் மட்டும் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 50% மார்க்கோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், எலக்ட்ரிஷியன், மெஷின், மோட்டார் வெஹிக்கிள் இது எல்லாத்துக்குமே ஆள் எடுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சீக்கிரமாக போய்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட், மோட்டார் வெஹிக்கிள் இவங்க எல்லாத்துக்குமே 10th பாஸ் பண்ணிவிட்டு 50% மார்க்கோட 12th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐ, டிப்ளமோ இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்குறதுல சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயர்மேனுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஐடிஐயில் ஒயரிங் பற்றி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐயில் ஒயர்மேன் அல்லது எலக்ட்ரிஷியன் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராமிங் அண்ட் அனாலிசிஸ் சிஸ்டம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 24 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்க்கலாம் 5 years ரிலாக்ஸேஷன் எஸ்சி, எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூஎஸ்க்கு வந்து 10 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு வந்து 15 years. பிடபிள்யூபிடிக்கு ஓபிசி பிரிவினருக்கு வந்து 13 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டில் தான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்டிங் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஃபார் அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் ஓபிசின்னு சொல்லுவாங்களோ அவங்களுக்கு மட்டும் 100 rupees மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் அப்ளை பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தொடர்ந்து இது பண்ணி நியூஸ் நான் போட்டுட்டு வரேன். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.